மில்க் கிரன்ச் மில்க் கிரன்ச்சும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க அந்த பாப் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். டார்க் சாக்லேட்ஸ் வந்து யூஸ்வலி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நிறைய நாங்கள் டார்க் வச்சுருப்போம். இங்கே வரவங்களுக்கு வந்து இந்த டைரி மில்க் டேஸ்ட் இல்லாமல் வேறு ஒரு டேஸ்ட் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போது இது வந்து கொஞ்சம் சாராக இருக்கும், பட் ஸ்டில் பி வெரி நைஸ். திஸ் இஸ் சால்ட். ஸோ இது எல்லாமே நாங்கள் இங்கேயே மேனுஃபேக்சர். எவ்ரி ஒன், நான் உங்கள் சிவா. வியூவர்ஸ், நம்ம கோத்தகிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் ரிவ்யூஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொட்டக்கும்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஐபேக் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஸோ பேக்கரியில் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். ஹாய், வணக்கம். உங்கள் நேம் மேம்? என் பேர் திவ்யா. ஓகே. இந்த ஷாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது? இது வந்து கொட்டக்கொம்பை அரவினுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரும் இந்த பிளேஸ். ஓகே. இங்கே என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ மற்ற ஐட்டம்ஸ் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே வந்து நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறது பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் அண்ட் வர்க்கி பண்ணுறோம். பிஸ்கெட்ஸ் வந்து சால்ட், ஸ்வீட், பீனட் அந்த 3 வகையான பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம். அண்ட் வர்க்கி பார்த்திங்கன்னா பெரிய வர்க்கி, சின்ன வர்க்கி, ஸ்கொயர் அண்ட் மசாலா வர்க்கி பண்ணுறோம். ஸோ மசாலா வர்க்கின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய ஷாப்ஸில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு ஸ்பைஸாக பிடிக்குமா இல்லையா தெரியல அப்படின்ட்டு. பட் நாங்கள் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம். அண்ட் அது நல்லாவே கிளிக் ஆகுது. நம்மக்கிட்ட மறுபடியும் கஸ்டமர் வந்து விரும்பி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க மசாலா வர்க்கி. ஸோ இட் இஸ் நைஸ். மேம், என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பிளெயின் சாக்லேட்ஸ் இருக்குது, மிக்சட் சாக்லேட்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குது. அண்ட் சாக்லேட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்குது. பிஸ்தா இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆல்மண்ட் சாக்லேட்ஸ் இருக்குது, டேட்ஸ் சாக்லேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் வச்சுருக்கோம். பிகாஸ் இங்கேருந்து போகிறவங்க இறங்குறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஊட்டியில் மிஸ் பண்ணிட்டாங்க, மெயின் டவுனில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எல்லாமே வச்சுருக்கோம். டீ பவுடர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பெனி டீ பவுடர்ஸ் இருக்குது, ஃப்ளேவர் டீஸும் இருக்குது. அண்ட் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் வர்க்கீஸ் இருக்குது, கேக்ஸ் இருக்குது, அண்ட் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி பேக் பண்ணுற பஃப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி மார்னிங் நாங்கள் பேக் பண்ணி ஈவினிங்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். மோஸ்ட்டாக நைட்டுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி முடியலன்னா கூட நெக்ஸ்ட் டே நாங்கள் அதை செல் பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஸோ கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குவாலிட்டி ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் மைண்டில் இருக்குது. குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி டெலிவர் பண்ணணும். அதே டைமில் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா கொடுக்கணும். ஸோ இது என்னென்ன சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மிக்சட் சாக்லேட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு 13 வெரைட்டிஸான மிக்சட் இது இருக்கும். மில்க் கிரன்ச் இருக்கும், 3-in-1 இருக்கும், 2-in-1 பைனாப்பிள், பிஸ்தா ஃப்ளேவர், நான் சொன்ன மாதிரி மில்க்கு அண்ட் ரேசன்ஸ் இருக்கும், ரோஸ்டட் ஆல்மண்ட், கேஷ்நட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். இது வந்துட்டு எல்லாமே உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் தான் இல்லைங்களா? ஆமாம், இதெல்லாமே நாங்கள் இங்கே பண்ணுறது தான். ரைட். அனதர் ஒன் மேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து 250 கிராம் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். ஸோ 250 கிராம் ஸ்டாண்டர்ட்னா அது இட்ஸ் ஈஸி. அவங்களுக்கும் வந்து இந்த 250 கிராம்ஸ்க்கு இந்த ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும். ஸோ 100 கிராம்ஸ்க்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் 70 rupees 80 rupeesன்னு கொடுக்குறது, நாங்கள் 250 கிராம்ஸ்க்கே 150 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். ஆமாம், ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மினிமமாக தான் இருக்கும். ஆமாம். அண்ட் இது வந்து 2-in-1 ஒயிட்டும் இருக்கும், டார்க்கும் இருக்கும். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். எல்லாமே 150 160 அந்த ரேஞ்ச். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டர் ஸ்காட்ச்னு ஒரு சாக்லேட் போடுறோம். ஸோ இட்ஸ் பட்டர் ஸ்காட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் எங்கேயுமே கிடைக்காது, உங்களோட ஷாப்பில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பட்டர் ஸ்காட்ச்ன்றது அந்த ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து யாரும் போட்டு நான் பார்த்ததில்ல, பட் நாங்கள் இங்கே பண்ணுறோம். நீங்களே பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணுறோம். கரெக்ட். ஸோ இதுவும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். 180 rupees ஃபார் 250 grams இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ பட்டர் ஸ்காட்ச் அண்ட் மில்க் கிரன்ச்சும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க அந்த பாப் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போதே. அண்ட் டார்க் சாக்லேட்ஸ் வந்து யூஸ்வலி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நிறைய நாங்கள் டார்க் வச்சுருப்போம். இங்கே வரவங்களுக்கு வந்து இந்த டைரி மில்க் டேஸ்ட் இல்லாமல் வேறு ஒரு டேஸ்ட் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போது இது வந்து கொஞ்சம் சாராக இருக்கும், பட் ஸ்டில் பி வெரி நைஸ். இது என்ன காஸ்ட்? அதே இது 150 தான் மேம். இப்போ வந்துட்டு ஓகேங்க, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே? கண்டிப்பாக அவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம்மேட்னால அவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருக்கும். ஹைஜீனிக்காக தான் பண்ணுறோம். அண்ட்
டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப நல்லது. அவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே அவங்களுக்கு போதும். அந்த கொக்கோ கண்டென்ட் வந்து 70% 70 to 80% கண்டென்ட் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லது அவங்களுக்கு. நாங்கள் ப்ரௌனி ரெட் அப்படின்ற ஒரு டீ பவுடர் வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்களும் ஓன் யூஸ்க்கும் பண்ணுறோம். எங்கள் டீ ஷாப்பில் நாங்கள் இதான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து எல்லாமே நீலகிரி ப்ராடக்ட் தான். மோஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கோத்தகிரி ப்ராடக்ட் தான். பத்மா டீ பார்த்தீங்கன்னா வெரி நைஸ் பிளெண்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். பத்மா டீ பார்த்தீங்கன்னா இது கோத்தகிரிலேயே அவங்க பண்ணுறது. இது 500 கிராம்ஸ் இது 200 rupees. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் 200 rupeesக்கு தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே ரீசனபிள். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இப்போ தாஜ்மஹல் 3 ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணால் இங்கே ப்ரைஸஸ் எல்லாம் கம்மி தான். அண்ட் நாங்கள் வந்து இப்போது இங்கே கோலி சோடா வச்சுருக்கோம். இது வந்து இல்லை, கோலி சோடா எங்கள் ஓன் ப்ராடக்ட் இல்லை, நாங்கள் வாங்கி தான் நான் விற்கிறேன். ஸோ இது எப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பண்ணுறாரு. அவர் வீட்லேயே வச்சு நமக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் இதுவும் வந்து நீலகிரி ப்ராடக்ட் தான். இதுவும் எங்கள் கோத்தகிரியோட ப்ராடக்ட் தான். கோலி சோடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. லெமன் இருக்குது, பன்னீர் ஃப்ளேவர் இருக்குது, ஜிஞ்சர் ஃப்ளேவர், பைனாப்பிள், கிரேப் அண்ட் ஆரஞ்சு. ஸோ வெளியும் இருக்குது, சில்லர்லேயும் இருக்குது. ஸோ சம்மரில் யாராவது வந்தால் சில்லுன்னு கோலி சோடாவும் குடிக்கலாம். பிகாஸ் இப்போ இது ட்ரெண்டில் இருக்குது. அதனால இப்போ இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்காகவே பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக சந்தோஷமாக இருக்குது. சரி, நமக்காக அவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுக்கும்போது நம்ம அவங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. இது வந்து இதுதான் எங்கள் குக்கீஸ். இது ஸ்வீட் குக்கீஸ். ஸோ இதுதான் ஸ்வீட் ஃப்ளேவரில் இருக்கும் அது. அண்ட் இது வந்து பீனட் குக்கீஸ். இது அண்ட் திஸ் இஸ் சால்ட். ஸோ இது எல்லாமே நாங்கள் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 rupeesக்கு கொடுக்குறோம். 250 கிராம்ஸ். அரௌண்ட் 60 rupeesல 60 to 70 வரும். 250 கிராம்ஸ். அதோட இங்கே வந்துட்டு வேறு இந்த ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன? தேங்காய் பன் இருக்குது. அதை எடுத்து காட்டுறீங்க. இது வந்துட்டு தேங்காய் பண்ணுங்க. இது வந்து கோகனட் பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள கோகனட்ஸ் இருக்கும் அண்ட் அந்த டூட்டி ஃப்ரூட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது நல்லா இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு. இது ஒரு நாளைக்கு ஒரு 3 நாள் அவ்வளோதான் பண்ணுவோம், ரொம்ப பண்ண மாட்டோம். பிகாஸ் எவ்வளோ கஸ்டமர் ஃப்ளோ எப்படி இருக்குது அதை பார்த்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் கொடுங்க. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக தான். ஸோ பர் டேக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அது மட்டும் தான். ஓகே. இங்கே ஸோ நம்ம கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா டீஸ் காஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்கும். இங்கே நம்ம சாப்பிட என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இங்கே 15 rupees தாங்க. அரௌண்ட் 50 rupeesக்கு நீங்கள் 15. ஓகே. அண்ட் காஃபி பார்த்தீங்கன்னா 20 rupees அவ்வளோதான். ஸோ லெமன் டீ எல்லாமே டீ வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 15 rupees தான். காஃபி, மில்க், பூஸ்ட் அது மட்டும் 20 rupees அவ்வளோதான். ஸோ இந்த சைடில் மேம் அண்ட் நீலகிரி பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த கோகனட் பால்ன்றது எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிட்றது ஒரு விஷயம். அதனால இதுவும் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். இப்போ பால் வாஸ் லைக் 10 rupees. ஸோ இதுவும் டெய்லி வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்துட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது வந்துட்டு இந்த ஒரு ஐட்டம்ஸ். இந்த தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியிலேருந்து வரவங்களும் விருப்பப்பட்டு கேட்பாங்க. இங்கே வந்தால் தான் இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும் கீழே பொறுத்த வரைக்கும். ஓகே. அதோட உள்ள வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பார்த்துக்கலாம்.